ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியல் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடந்ததுன்னு பார்க்குறீங்களா? நம்ம மல்லியை ஏதாச்சும் ஒரு விஷயத்த பண்ணி ஏதாச்சும் உங்களை அசிங்கப்பத்திரம் இந்த வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்ற எண்ணத்தோடவே சுற்றிட்டு இருக்காளுங்க. இந்த ராஜேஸ்வரியும் அந்த ரஞ்சிதாவும் இவங்க 2 பேருடைய ஆட்டம் என்னைக்கு தான் முடிவுக்கு வரணும் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்துலேயே வரப்போகுதுங்க. எண்ணம் அவங்களுக்கு ஒரு ஆப்பு வச்சுக்கிற மாதிரி அவங்களும் ஒரு வேலை பண்ணிக்கிறாங்க. எண்ணம் அப்போ பார்த்தாலும் இந்த ரஞ்சிதா வந்துக்கிட்ட விஜயும் மல்லி என்ன பண்ணுறாங்க விட்டு கேட்கறதே வேலை. அதே மாதிரி தான் அவங்க 2 பேரும் காலையில் ஆஃபீஸ்க்கு போகலான்னு ரெடி ஆகிட்டு இருக்கப்போ அவங்க கதவு பின்னாடி நின்றுட்டு இருந்திருக்கான். காஃபி எடுத்துட்டு நம்ம மல்லி அந்த கப்பை விஜய்க்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போகிறப்ப கரெக்டாக கதவை நின்றுட்டு தெரியாமல் கீழே விழுந்துடும். அதனால அந்த காஃபி கப்பு எல்லாமே கீழே கொட்டிடுது. நான் இதுக்கு முன்னாடி நான் 2-3 வாட்டி நோட் பண்ணிடுறேன். நீ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், நான் எங்கேயோ இருக்கேன், உனக்கு என்ன, நீ யார் அதெல்லாம் கேட்கறதுக்கு, என் மாமா கேட்கட்டும், நீ எல்லாம் கேட்கறதுக்கு ரைட்ஸே கிடையாது அப்படி இப்படின்னு சொல்ல. நீ பண்ணது தப்பு இல்லை, ஆனால் மல்லி கேட்ட தப்பா, உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும். நானும் பார்க்குற ரொம்ப ஓராதான் போயிட்டு இருக்கேன். உன்னை என் அக்கான பொண்ணுன்றதுனால தான் கொஞ்சம் அமைதியாக இருக்கேன். ஆனால் நீ பண்ணுற அலும்படி நான் சத்தியமாக தாங்கவே முடியல. இதுக்கு மேலே இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் சும்மாவே இருக்க மாட்டேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக மாற்றி விட்டுறாரு. அதுக்கப்புறம் என்ன பேசிட்டு இருக்கீங்க, எதுவும் இன்னைக்கு அவளுக்காக என்ன தூக்கி எரிஞ்சு பேசுறீங்கல்ல, நான் இன்னைக்கு உங்களுக்கு மனைவியாக இருந்திருக்கணும். ஆனால் இன்னைக்கு நான் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு கேவலப்பட்டு நிற்கிறேன்னா அது காரணம் இவ தான். அவன் மேலே கோப்படாம என் மேலே கோப்படுறீங்க. அந்த அளவுக்கு இவங்களை மாத்திட்டாளா? பரவாயில்ல, இந்த அளவுக்கு மாத்திருக்கானா சந்தோஷம் தான். ஆனால் என்ன என்னைக்குமே உங்களால் தூக்கி எறியவே முடியாது. இன்னைக்கு இருந்தாலும் நான் தான் உங்களோட மனைவியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்திட்டு இருக்காங்க. உடனே நீ இதெல்லாம் கடவுளை கூட நினச்சி பார்க்காத, என்னைக்குமே நீ என்னோட மனைவி ஆக முடியாது. மல்லிக்கும் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, என் குழந்தைக்கு அம்மாவா அவ இருக்கா, அதுவே எனக்கு போதும். நாங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்றதை பத்தி இனிமே நான் யோசிச்சு கூட பார்க்கல. நீ அதுவும் இல்லாம உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறது நான் கனவுல கூட எதிர்பார்க்கல. ஏன்னா ஏற்கனவே மல்லியோட கல்யாணம் ஆகி நான் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன். இதுக்கு மேலே எந்த ஒரு பிரச்சனையும் நான் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு என் பிரச்சனை தலையிடாத, தயவு செஞ்சு விலகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு உள்ளே போயிடுறாரு. அதுக்கப்புறம் நீங்கள் இவ்வளோலாம் பேசுங்கன்னு நினச்சி கூட பார்க்கல, எல்லாத்துக்கும் காரணம் இவ தானே அப்படின்னு சொல்லிட்டு மல்லியை பிடிச்சி அடிச்சிடறான் இந்த ரஞ்சிதா. அதனால வந்துச்சு பாருங்க கோவம் விஜய்க்கு. நீ அவர் ஏன் பொண்டாட்டி அடிக்கிறது அடிச்சு கீழே தள்ளி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் உன்னை உயிரோட விட்டாதானே என் பொண்டாட்டி மேலே கை வைக்குவேன். நாங்கள் சந்தோஷமா இருக்கிற இடத்துல எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் ஒன்று பண்ணி எங்களுக்கு நிம்மதியை கெடுக்கிறதே வேலையை வச்சிருக்கேன். உனக்கு என்னதான் அப்படி அல்பாசன்னு தெரியல, எதுக்குதான் இப்படி எல்லாம் ஆடிட்டு இருக்கணும்னு தெரியல. இதுக்கு மேலே எங்கள் இதில் கொடுக்க உன்னை கொலை பண்ணி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கத்தி வச்சு மிரட்டிங்கிறாரு. ஓ, இந்த அளவுக்கு ஆயிடுச்சு மாமா, சத்தியமா நான் நினைச்சு கூட பார்க்கல நீங்க இப்படி இருப்பீங்கன்ட்டு. சரி இப்படி இருங்க, சந்தோஷமா இருங்க, நான் எப்படியோ போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டே போறேன் அப்படின்ட்டு வெளியேறான். அதுக்கப்புறம் மல்லி சீரியல்ல என்ன சுவாரஸ்யமா நடந்திருக்கும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கண்ணு முட்டியெல்லாம் அப்படியே பிதிங்கி வெளியே வந்துடுற மாதிரி அப்படியே உயிர் போற நிலைமையில இருக்காங்க. அப்படியே வீட்டுக்கு தொலடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கை அடிக்க இருந்தாலும் நீ உயிரோட விட்டாதான் நீ இந்த வீட்டில் எல்லாரையும் டார்ச்சல் கொடுத்துருக்க, இதுக்கு மேலே உன் தொல்லையே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அடி போட்டு அவளை துரத்தி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் விஜய் இருந்துக்கிட்டு வேணாம் விட்டுரு ரஞ்சிதா, வேணாம், இனிமேலும் இவ பிரச்சனையும் நமக்கு வேண்டாம், தயவு செஞ்சு விட்டுரு. இவளுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம தான் பதில் சொல்லும், நீ எதுக்கும் கவலையப்படாத. கொஞ்ச நாள் கழிச்சு இவள் டைவர்ஸ் நோட்டீஸை வாங்கிட்டு டைவர்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவள் போயிட்டே இருப்பா. அதுக்கப்புறம் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம வீட்டுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் மல்லி சீரியல்ல என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.